அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் நம்ம நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு வரோங்க. இப்போ இந்த விஐடி அப்படிங்கிற கல்லூரியில் சேர்றதுக்கு விஐடி ட்ரிபிள்இங்கிற எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஸ்லாட் புக்கிங்கான போர்ட்டலுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைலில் விஐடி ஓடிபிஎஸ் போர்ட்டல்னு கொடுக்குறாங்க. அப்போ நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகுது. அது எல்லாமே ஃபேக் வெப்சைட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் எல்லாம் போய் சர்ச்சே பண்ணாதீங்க. ஏன்னா மொபைலில் சர்ச் நானே பர்சனலாக பண்ணுறப்ப நிறையா ஃபேக் வெப்சைட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்காம நீங்கள் நேரடியாக என்ன பண்ணலான்னா, vit.ac.in அப்படிங்கிற இந்த டைரெக்டாக விஐடியோட வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓடிபிஎஸ் போர்ட்டல் லைவ் அப்படின்னு இருக்குங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, விஐடி ஓடிபிஎஸ் போர்ட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் விஐடிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா விஐடிக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிருக்கும். அந்த பாஸ்வேர்டு எந்த மெயில் ஐடியிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. தென் கீழே கேப்சா என்ட்ரு பண்ணணும். கேப்சா என்ட்ரு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்லாட் புக்கிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்லாட் புக்கிங். இதில் அவங்களுக்கு சென்டர் மதுரை கொடுத்துருக்காங்க. டேட் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 5 டேட் கொடுத்துருக்காங்க. டியூஸ்டே, அதாவது 28 டியூஸ்டேல ஆரம்பித்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, நடுவில் ஃப்ரைடே மட்டும் கிடையாது, சாட்டர்டே அண்ட் சண்டே மே 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கீழே 3 ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. டெஸ்ட் சென்டர்லும் போட்டு வெனஸ்டே நம்மளுக்கு டைமிங் 9:30 to 12 ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்லாட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையுமே 9:30 to 12 கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் எத்தனை சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 29 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 28க்கு நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் 29ல் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் ஸ்லாட் புக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி புக் சீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதில் நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அவங்க என்ன சீட்டுங்கிறதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நான் எஸ் கன்ஃபார்ம், எனக்கு இந்த டைமுக்கு நான் 9:30 to 12 நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 28 நம்ம ஸ்லாட் புக்கிங் இருக்குதுங்க. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட் புக்கிங்கை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். நம்ம அந்த கன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு 29 நம்ம ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 27 உங்களுக்கு ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்லாட் புக்கிங்கான கன்ஃபர்மேஷன் மட்டும்தான், அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகலை. ஸோ அட்மிட் கார்டு பரீட்சைக்கு கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் விஐடி ட்ரிபிள்இ அப்ளை பண்ணிக்கிங்களோ இந்த ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் டைமிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அட்வான்ஸ்டாக புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ஸ்லாட் தான் ஈஸி, இந்த ஸ்லாட் கஷ்டம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள், விஐடி ட்ரிபிள்இ சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.